உங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருக்கட்டும். வாசிப்போம். யாக்கோபு 3:8. ஜேம்ஸ் 3:8. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. போன வாரம் இந்த தலைப்பை நம்ம ஆரம்பிச்சோம். 2 பகுதிகளை பார்த்தோம். அதுல இன்னைக்கு மிச்சம் இருக்கிற பகுதிகளை நம்ம கவர் பண்ணலாம். சோ இந்த யாக்கோபு 3:8 சொல்லுகிற பிரகாரமாக இங்க இந்த வசனங்கள்ல 3 காரியங்களை பத்தி பேசப்பட்டிருக்கு. முதல்ல நாவு என்பது அது அடங்காதது அப்படின்றத பாக்குறோம். இரண்டாவதா அது பொல்லாங்கு உள்ளதும், அது அடங்காத பொல்லாங்கு உள்ளதும், மூன்றாவதாக சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறதுன்றத இந்த ஒரே வசனத்தை 3 பங்காக பிரிக்கலாம். அப்போ போன வாரத்துல நாவு என்பது அது அடங்காதது என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் அப்படின்ற தலைப்புல சில வசனங்களை வாசிச்சோம். அதுல முதல்ல வாசிச்ச வசனம் ரோமர்ல 3:13 வசனம் 13. அதை வாசிக்கலாமா? ரோமன்ஸ் 3:13. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் நிறைந்திருக்கிறது. ஆமென். சோ நாவு என்பது அடங்காதது என்பதை நம்ம ஒப்புக்கொள்ள வேண்டும் என்ற காரியத்தை போன வாரங்கள்ல ஒரு 5-6 வசனங்களை நம்ம தியானிச்சோம். ஏன்னா அது ரொம்ப ரெபலியஸா இருக்குது, அது எதிர்த்து நிற்கிறது. நம்ம பேசுகிற வார்த்தை நம்ம யதார்த்தமா பேசினேன், உண்மையதான் பேசினேன்ற மாதிரி, தெரியாம பேசிட்டேன்ற மாதிரி சொல்லாம, பேசுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் இருதயத்திலிருந்து கிளம்பி வருகிறதுன்ற காரியங்களை போன வாரத்துல நம்ம பார்த்தோம். அப்போ ரொம்ப முக்கியமா நம்ம சில வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது நமக்கு எதிராக யாராவது பேசிடுறாங்க அப்படின்னா அவங்களை எப்படி அவமானப்படுத்தலாம் அப்படின்ற காரியங்களை முன்னிலைப்படுத்தி அப்போ நம்ம பேசுகிற வார்த்தைகள் மூலமா நம்ம ஈகோவை சம்டைம் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ற சூழ்நிலைகளும் வருகிறதுன்றதை போன வாரங்களை தியானிச்சோம். அப்போ ரோமர் 3:13 சொல்லுகிற பிரகாரமாக அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, அவர்கள் என்பது ஜூஸ் அண்ட் ஜென்டைல்ஸ், யூதர்களையும் புறஜாதிகளும் எல்லாரையும் குறிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி அப்படின்னு பார்க்க இங்க எழுதப்பட்டிருக்கிறது. தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அப்போ அந்த இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் அது வஞ்சனைக்கு ஏதுவான வார்த்தைகளாக இருந்து அது வெளியே வருகிறது. அவர்களுடைய உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் நிறைந்திருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். அப்போ சுயநலத்துக்காக நாம் என்ன பண்றோம்னா சில வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த வார்த்தை அந்த தேவைப்படாது, ஆனாலும் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி சில பேரை புண்படுத்துற வார்த்தைகளாக இருக்கட்டும், இல்ல நம்ம சுயநலத்துக்காக சில காரியங்களை திரித்து பேசுகிற சூழ்நிலைகளாக இருக்கட்டும், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அப்போ நம்ம அந்த நாவு அப்படின்ற ஒரு காரியம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அது அடங்காதது என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றது முதல்ல புரிஞ்சுக்கிறோம். இரண்டாவது நம்ம போன வாரம் பார்த்த தலைப்பு உள்ளிருக்கும் ஒரு மனுஷன் ஒரு அடங்காத எதிரியாக இருக்கிறான்ற காரியத்தை சில வசனங்களை தியானிச்சோம். அதுல வாசிப்போம். மத்தேயு 12:34. மேத்யூ 12:34. பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இப்போ உள்ள ஒருத்தர் இருக்கிறான், அடங்காத எதிரியாக இருக்கிறான். அவன் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப கூர்மையாக இருக்கிறது. அதை வெளியே வர வார்த்தை நமக்கே சில டைம் யோசிச்சிருப்போம், இதயத்தை வச்சு அந்த வார்த்தைகள் வச்சிருப்போம். இருந்தாலும் வெளியே வரும் பொழுது நம்மையும் அறியாம உள்ள இருக்கிறதுனால டக்குன்னு வார்த்தைகள் வாயிலிருந்து வெளியே வருகிறது. அது மற்றவர்களை புண்படுத்துகிறது என்று பாக்குறோம். அப்போ இந்த வசனம் சொல்லுகிற பிரகாரமாக விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். அப்ப உள்ள இருக்கிற அந்த அடங்காத எதிரி எப்பேற்பட்டவனாக இருக்கிறான் என்றால் இந்த வசனத்தின் பிரகாரமாக அவன் பொல்லாதவனாய் இருக்கிறதுனால, அப்ப பொல்லாத காரியங்களை சிந்தித்துக் கொண்டு, அப்ப சாவுக்கு ஏதுவான காரியங்களை சிந்தித்துக் கொண்டு, ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களை சிந்திக்காம அதுக்கு விரோதமான சிந்தைகள் இருக்கும் பொழுது அது நலமான வார்த்தைகளே வெளியே வராது. அது உள்ளான மனுஷன் அவன் அமைதி இல்லாத தன்மையில் இருப்பதனால் அவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை அது பொல்லாத வார்த்தைகளாக இருக்கிறது. அதான் கர்த்தர் சொல்லுகிற பிரகாரமாக இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்ற போன வாரம் ஒரு 10-20 வசனங்கள் நம்ம தியானிச்சோம். இப்ப இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த யாக்கோபு 3:8 சொல்லப்பட்ட அந்த 3ஆம் பகுதி, அது சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்த வார்த்தைகளாக இருக்கிறது அப்படின்ற அந்த தலைப்புல நம்ம வசனங்கள் தியானிப்போம். அப்போ நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் வசனம் 18 வாசிக்கலாம். Proverbs 12:18. பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். சோ சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்தது அப்படின்றத இந்த இடத்துல இப்ப யாக்கோபு போர்ட்ரே பண்ணி அவர் பேசுகிறார். இப்போ ஒருத்தர் இருக்காரு, உங்க கூட பழகிறவங்க, உங்க வேலை ஸ்தலத்திலேயோ இல்ல குடும்பத்திலேயோ இல்ல நண்பர்களோ இல்ல சபையிலேயோ திரும்ப ஒருத்தர் குறை சொல்லிட்டே இருக்கிற காரியங்கள்.
திரும்ப திரும்ப நீ செய்யறது தப்புன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்கிற காரியங்களை செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய நம்பிக்கையை வந்து குலைக்கிறதுக்குரிய வார்த்தைகள் வரும் பொழுது அவங்க நம்பிக்கையை குலைஞ்சு போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. இந்த சர்க்காசம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த ஏளனமாக பேசுகிறது. அப்போ நம்ம வந்து உண்மைதான் பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஏளனமான வார்த்தைகளை வந்து ஒருத்தரை வந்து பயன்படுத்தும் பொழுது அந்த இடத்துல வந்து அது வந்து காமெடியா தான் பேசினேன் அப்படின்னு சொல்லி வார்த்தைகள் சொல்லலாம், இல்ல வந்து சீரியஸா கூட சொல்ற வார்த்தைகளா கூட இருக்கலாம். ஆனா சர்க்காஸ்டிக்கா ஒரு மாதிரி ஏளனம் செய்கிற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது அந்த இடத்துல அவர்கள் வந்து ஹர்ட் ஆகுறாங்க, அவங்களை வந்து டீமீன் பண்றோம், அவங்களை வந்து ரொம்ப குறைவாக மதிப்பிட்டு சில வார்த்தைகளை பேசும்பொழுது அவர்கள் மனம் மடிகிறார்கள் என்பதை நம்ம வந்து உணர்கிறோமா என்பதை நிதானித்து பார்ப்போம். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்தது என்ற வார்த்தைகள் வந்து இங்க யாக்கோபு எழுதுறாரு அப்படின்னா அந்த இடத்துல நாம பேசுகிற வார்த்தைகள் வந்து அது மருந்தாக இருக்கிறதா இல்ல வந்து ஒருத்தரை குத்தி காட்டணும், அவங்க வந்து மனம் மடியட்டும், அவங்க வந்து அவங்க சொன்ன வார்த்தைகள் நான் பேசுற வார்த்தைகள் மூலமா அவங்க வந்து புண்படட்டும் அப்படின்னு தெரிஞ்சுதான் நம்ம பேசுகிறோமான்றதை நிதானித்து பார்ப்போம். ஏன்னா இந்த வசனம் சொல்லுகிறது சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததாக இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். அப்போ வேர்பலா இந்த வார்த்தைகள் மூலமா சில பேர் என்ன பண்ணாங்கன்னா ஒருத்தரை வந்து வம்புழுக்கிற காரியங்கள், அது ஸ்கூல்லயோ இல்ல வந்து வீட்லயோ இல்ல வந்து வேலை ஸ்தலத்திலயோ, குழந்தைகள் மத்தியில வந்து அது வந்து பிரபலமாக இருக்கும். ஆபீஸ்ல கூட பாத்தீங்கன்னா வேலை ஸ்தலத்தை விட டக்குன்னு ஒருத்தர் வம்பிழுத்து பேசுறது, இல்ல வீட்டுல கூட அந்த மாதிரி காரியங்கள் நடக்கலாம். இந்த மாதிரி நடக்கும் பொழுது எதிரில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து பக்தி விருத்தி உண்டாக்குறதா இல்ல சந்தோஷப்படுறாங்களா இல்ல வேதனைப்படுறாங்களா தெரிஞ்சா இல்ல தெரியாமலா இல்ல வேணும்ட்டே செய்கிற காரியங்கள் மூலமா அவங்க ஹர்ட் ஆகுறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மாதிரி சில விஷயங்கள் மூலமா நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் வந்து அது சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததாக இருக்கிறதா என்பதை நாமே நிதானித்தறிவோம். நீதிமொழிகள் 12:18 சொல்லுகிற பிரகாரமாக பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் உண்டு. அப்போ ஒருத்தர் ஒரு வார்த்தையை எடுத்து பயன்படுத்தி ஒருத்தர் மனம் மடிய செய்யறாங்கன்னா அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கிறதாம், அது பட்டய குத்துக்கள் போல. இப்ப கத்தி எடுத்து ஒரு தடவை குத்து இல்ல, பட்டய குத்துன்னு சொல்லி எழுதல, குத்துக்கள் போல் எழுதிருக்கு. பல முறை எப்படி கத்தி எடுத்து வந்து குத்தி 1, 2, 3, 4, 5 முறை குத்தி ஒருத்தர் கொலை பண்றாங்களோ அது போல தங்களுடைய வார்த்தைகளால வந்து சில பேர் வந்து வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த ஹார்ஷான சில வார்த்தைகளை பயன்படுத்தி என்ன பண்றாங்கன்னா மனம் மடிய செய்கிறார்கள். ஆனா ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். அப்ப 2 கான்ட்ராஸ்ட் காட்டுறாரு. ஒன்னு ஞானம் உள்ளவன், ஒன்னு ஞானம் இல்லாதவன். ஞானம் இல்லாதவன் வார்த்தைகளை பேசும்போது அது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா ரொம்ப ஸ்ட்ராட்டஜியோட ரொம்ப நிதானிச்சு அதை பிளான் பண்ணி சில வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அந்த வார்த்தைகள் பட்டை குத்துக்கள் போல் இருக்கிறது என்பதை இந்த நீதிமொழிகள் வசனங்கள் சொல்லுகிறது. ஆனா ஞானம் உள்ள ஒரு பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய நாவை கொண்டு அது ஔஷதமாக மாற வேண்டும், அது வந்து மருந்தாக மாற வேண்டும். அப்போ நான் பயன்படுத்துகிற வார்த்தை ஒண்ணு வந்து அது மருந்தா இருக்கலாம் இந்த வாக்கியத்தின்படி, இல்லை அது மற்றவர்களை வந்து புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம். 2 ஆப்ஷன், ஒண்ணு மருந்து இல்ல வந்து புண்படுத்தக்கூடிய வார்த்தை. அப்போ கேர்லெஸ்ஸான ஒரு எதை பத்தியும் கவலைப்படாம சும்மா வாயில வருகிற வார்த்தைகளை பேசும் பொழுது அது மற்றவர்களை வந்து என்ன பண்ணா எமோஷனலா அது வந்து அவங்களை வந்து அது வந்து புண்படுத்துகிறது என்பதை உணர்ந்து நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. வாசிப்போம் இப்போ மத்தேயு 15:11, Matthew 15:11. வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இப்ப வாய்க்குள் போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, ஆனா வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறதே. அப்ப அந்த வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த வார்த்தை எங்கே இருந்து தொடங்குகிறதுன்னு பார்க்கும்போது அது இருதயத்திலிருந்து தொடங்குகிறது. அப்ப இருதயம் அது நல்ல நிலமாக இருந்தால், நல்ல பொக்கிஷமாக இருந்தால் அந்த வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை அது நல்ல வார்த்தையாக இருக்கும். அது தீமையான காரியங்களை இருதயத்துல வைத்திருக்கும் பொழுது தீமையான காரியங்களை வெளிப்படுத்துகிறது. அப்போ நம்முடைய வார்த்தையை கொண்டு நம்முடைய ஹார்ட்டோட கண்டிஷன், நம்ம இருதயம் எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்பதை நம்முடைய வாயின் வார்த்தைகளை வைத்தே நம்மால் கொண்டு கொள்ள முடியும். நாமளும் கண்டுபிடிச்சிடலாம், மற்றவர்களும் நம்முடைய வாயின் வார்த்தைகளை வைத்து நம் இருதயம் எப்பேற்பட்டதாக இருக்கிறது, அது சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததாக இருக்கிறதா இல்ல நீதிமொழிகள் 12:18 சொல்லுகிற பிரகாரமாக ஞானம் உள்ள பிள்ளைகளாக நம்முடைய நாவு ஔஷதமாக இருக்கிறதா என்பதை நாம் நிதானித்தறிவோம். ஏன்னா ஒரு சபிக்கக்கூடிய வார்த்தையோ இல்ல வந்து ஒருத்தர் கோபப்படுத்தக்கூடிய வார்த்தைகளோ நம்ம வாயிலிருந்து வெளியே வரும் பொழுது நம்முடைய உள்ளான மனுஷன் அவன் அடங்காத எதிரியாக இருக்கிறான். அவன் இருக்கிற அந்த மனுஷனுக்கு வந்து அதிகப்படியான உணவை கொடுத்து எதுக்கு அதிகப்படியான அந்த ரெஸ்ட்லெஸ்ஸான அந்த தாட்ஸ், அந்த சமாதானம் இல்லாத எண்ணங்களை உள்ளே உண்டு பண்ணி அவனுக்கு வந்து அந்த மாதிரி எண்ணங்களுக்குள்ளே அவனை வைத்துக் கொண்டு அவனை வந்து அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தை அதை சபிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும், புறங்கூறக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும், இல்ல வந்து ஒரு கசப்பக்கூடிய வார்த்தைகளாக வாயிலிருந்து வெளியே வரலாம். இன்னும் அநேக விஷயங்கள் இருக்குது. அப்போ எனக்கு ஒரு சுத்தமான ஒரு உதடுகள் வேண்டும், எனக்கு சுத்தமான ஒரு நாவு வேண்டும் அப்படின்னு நம்ம முடிவு செய்தோம் அப்படின்னா நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். இருதயம் சுத்தமாக இருக்கும் பொழுது வாயின் வார்த்தைகள் அது சுத்தமாக வெளியே வரும் என்று பார்க்கிறோம். எபேசியர் 4:32 வரை வாசிக்கலாம். Ephesians 4:30-32.
அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷ்ணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். ஆமென். வசனம் 31 சொல்லுகிறது, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த மாதிரி வார்த்தைகள், இந்த மாதிரி ஒரு கசப்பான ஒரு சூழ்நிலையோ, ஒரு கோபமோ, ஒரு மூர்க்கமோ, ஒரு கூக்குரலோ, ஒரு தூஷணமோ, இதெல்லாம் என்கிட்ட இருந்து கிளம்பி வருது அப்படின்னா இதுக்கு ஒரு ஆழமான ஒரு வேர் இருக்கிறது. அந்த ஆழமான வேர் என் இருதயத்திலே இருக்கிறது என்பதை நாம் நிதானித்தறிவோம். சோ அந்த இருதயத்துல இந்த மாதிரி ஒரு கசப்போ ஒரு கோபமோ இருக்கும் பொழுது இட் இஸ் டீப்லி ரூட்டட். அது சாபுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததாக இருதயத்திலே ஊடுருவி இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் நமக்குள்ள வரக்கூடாது. அப்படின்னா அந்த யார் மேல கசப்பு இருக்கோ, யார் மேல கோபம் இருக்கோ அவர்களை மன்னிக்கிற பிள்ளைகளாக நம்ம மாறும் பொழுது, அந்த மாதிரி எண்ணங்கள் பிசாசு இந்த மாதிரி எண்ணங்களை உள்ள உண்டாக்கும் பொழுது அதை யோசிக்காம அவர்களை மன்னித்து நம்ம இருதயத்துல அவங்க ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த கர்த்தருக்கு விரோதமான எண்ணங்கள் நம்ம இருதயத்தை விட்டு வெளியே போகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வாயின் வார்த்தைகள் சுத்தமாக இருக்கும். வசனம் 32 சொல்லுகிற பிரகாரமாக ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இதுதான் கர்த்தர் விரும்புகிற அந்த கிங்டம் கேரக்டர், அந்த ராஜ்யத்துக்குரிய மனம் பக்குவம், அந்த மனப்பான்மை எப்படி இருக்கணும் அப்படின்னா கசப்பு இல்லாம, கோபம் இல்லாம, மூர்க்கம் இல்லாமல், கூக்குரல் இல்லாமல், தூஷணமான வார்த்தைகளை பேசாமல், எந்த துர்குணத்துக்கும் இடம் கொடுக்காமல் அந்த இருதயத்துல அந்த கசப்பான வேர், அந்த சாவுக்கேதுவான விஷம் நிறைந்த அந்த தன்மைகளை எடுத்து போட்டு 32 வசனம் சொல்லுகிற பிரகாரமாக ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் என்னை மன்னித்தது போல நானும் மற்றவர்களை மன்னிக்கும் மனப்பான்மை எனக்கு வருகிற போது நான் ராஜ்யத்துக்குரிய மகளாக மாறுகிறேன். சங்கீதம் 64:3 வாசிக்கலாம். Psalms 64:3. அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்கி. ஆமென். சோ இந்த வார்த்தைகளை தாவீது எழுதுறாரு. அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்குறார்கள். அப்போ தான் பேசுகிற வார்த்தை ஒரு ஷார்ப்பான ஒரு வார்த்தை. இப்ப நம்ம எல்லாரும் சில வார்த்தைகளை மத்தவங்க கிட்ட பேசணும் அப்படின்னா அவர்களை அவமானப்படுத்தக்கூடிய வார்த்தைகளா இருக்கலாம், இல்ல அவர்களை மனம் அடியக்கூடிய செய்யக்கூடிய வார்த்தைகளா இருக்கலாம், இல்ல மனதை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம். அப்போ அந்த வார்த்தை என் வாயிலிருந்து வெளியே வருகிறது அப்படின்னு வரும் பொழுது இந்த வசனம் சொல்லுகிற பிரகாரமாக அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல கூர்மையாக்கி, அப்ப வெளியே வருகிற ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா அதை கூர்மையான வார்த்தை என்று அறிந்துதான் அந்த வாயிலிருந்து அது வெளிப்படுகிறது. அந்த இருதயம் அந்த வார்த்தைகளை சிந்திக்கிறது. இந்த வார்த்தையை பேசினா இவங்களுக்கு குத்தும், இவங்களுக்கு மனம் மடிவாங்க, இவங்களுக்கு மனம் புண்படும் அப்படின்னு தெரிஞ்சுதான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்போ அந்த வார்த்தை ஒரு ஸ்ட்ராட்டஜிக், அதுதான் சொல்ல வருது. அது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா இதை செஞ்சா இந்த வார்த்தையை சொன்னா அவங்களுக்கு வலிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதான் சில வார்த்தைகளை அவன் பயன்படுத்துறோம். அதான் சொல்றது வசனம் சொல்லுகிற பிரகாரமாக நாவை பட்டய குத்துக்கள் கூர்மையாக்கி. அப்போ அந்த வார்த்தை அவங்க மனம் மடியட்டும், அவங்க புண் படட்டும்னு தெரிஞ்சுதான் அது வாயிலிருந்து வெளியே வருகிறது. இது நான் தெரியாம சொன்னேன், யதார்த்தமா சொன்னேன்னு சொல்லாம இது இன்டென்ஷனல், இது வேணும்னே இவங்க புண் படட்டும் அப்படின்னு தெரிஞ்சுதான் அந்த வார்த்தையை வெளியிருந்து வருகிறது. அந்த வார்த்தை சாதாரணமா வெளியே வரல, அது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா ரொம்ப நாள் யோசிச்சு இந்த வார்த்தையை பயன்படுத்தா இவங்களுக்கு வலிக்கும்னு தெரிஞ்சுதான் சில காரியங்கள் வாயிலிருந்து வெளியே வருகிறது. அதான் வசனம் சொல்கிறது சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததாக இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். நீதிமொழிகள் வாசிக்கலாம் 16ஆம் அதிகாரம் வசனம் 24. Proverbs 16:24. இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். ஆமென். அப்போ இந்த சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்த வார்த்தைக்கு ஆப்போசிட்டா இப்ப ஒரு விஷம் ஏறிடுச்சு அப்படின்னா அந்த விஷத்தை முறிக்கிறதுக்கு எப்படி இன்ஜெக்ஷனை போட்டு அந்த விஷத்தை முறிக்கிறாங்களோ, ஆன்டிடோட் சொல்றாங்க பாத்தீங்களா, எப்படி விஷத்தை முறிக்கிறதுக்கு சில மருந்துகளை பயன்படுத்துறாங்களோ அதுபோல நம்ம இத்தனை நாளா சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தாலும் கூட இன்னைக்கு இது மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டோம் அப்படின்னா வசனம் சொல்லுகிறது இனிய சொற்கள் தேன் கூடுகள் போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும். அப்ப நான் பேசுகிற வார்த்தை மற்றவர்களுக்கு ஆத்மாவுக்கு அது மதுரமாக இருக்க வேண்டும். இது எமோஷனல் அண்ட் பிசிக்கல் ரெண்டுமே, ஆத்மாவும் எலும்பும் சொல்லி பாக்குறோம். அப்ப ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா அது ஔஷதமாக மாறுகிறது, அது மதுரமாக மாறுகிறது என்பதை இந்த வசனங்கள் சொல்லுகிறது. வாசிக்கலாம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 8. Colossians 3:8. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும்
உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். ஆமென். இந்த வார்த்தை முடியும் பொழுது சொல்லுகிறது, இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். இவைகளை கோபம், மூர்க்கம், பொறாமை, வாயில் பிறக்கலாகாத தூஷணம், வம்பு வார்த்தை, இவைகள் எல்லாம் விட்டு விடுங்கள். அப்போ இட் ரிக்வயர்ஸ் ஆக்ஷன். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். என் வாயிலிருந்து மூர்க்கமான கோபத்தினால சில வார்த்தைகளை பயன்படுத்துறேன். எனக்குள்ள மூர்க்கமான வார்த்தைகள் வெளியே வருகிறதா, பொறாமை இருக்கிறதா, என் வாயிலிருந்து தூஷணங்களான வார்த்தைகள் வருகிறதா, வம்பான வார்த்தைகள் வருகிறதா என்பதை நிதானித்து பார்த்து. ஏன்னா இதெல்லாம் விஷம், சாவுக்கு எதுவான விஷம் என்று யாக்கோபு நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்போ இந்த மாதிரி காரியங்கள் என் இருதயத்தில் இருக்குது அப்படின்னா அது என் இருதயத்தை தீட்டுப்படுத்துகிறது. எப்போ கொஞ்சம் விஷம் இருக்கும்போது ஒரு மனுஷன் இறந்து போறாங்களோ அது போல விஷம் நிறைந்த இந்த கோபம், மூர்க்கம், பொறாமை, அப்போ தூஷண வார்த்தைகள், வம்பு வார்த்தைகள் இதையெல்லாம் இருதயத்திலே வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த உள்ளான மனுஷன் அடங்காத எதிரியாக மாறுகிறான். அது மட்டும் இல்ல, அவன் சமாதானம் இல்லாம ஒரு பீஸ் இல்லாம இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா ஒரு சமாதானம் இல்லாம இருக்கிறதுனால வெளியே வருகிற வார்த்தைகள் அது சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்த வார்த்தைகளாக அது வெளியே வருகிறது. அப்போ உள்ள ஒருத்தர் கிட்ட எவ்வளவு விஷம் இருக்கிறது, விஷம் தன்மை இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்வதற்கு ரொம்ப எளிதான விஷயம் என்னன்னா அவங்க வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை. அப்போ நம்ம இருதயத்துல சில காரியங்கள் உள்ள போகுதுன்னா நம்ம எதை சிந்திக்கிறோம், எதை சிந்தித்து கொண்டு நம்ம இருக்கிறோன்றத நிதானித்து அறிவோம். அப்போ என் சிந்தனைகள் கர்த்தருக்கு பிரியமான சிந்தனைகளா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என் இருதயம் நல்ல நிலமாக அது இருக்கும். அப்போ கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் மாம்சத்துக்கு இடம் கொடுத்து மாம்சத்தை மேலோங்கி நிறுத்து அதுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி சில காரியங்களை செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உள்ள விஷம் நிறைந்த காரியங்கள் வளர ஆரம்பிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 15. Galatians 5:15. நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நீங்க படிச்சிருப்பீங்க, இதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. கேனபலிசம், அதாவது மனுஷக்கறியை சாப்பிடுற காரியங்கள். அப்போ அந்த கேனபலிசம் என்ற விஷயத்த நீங்க படிச்சிருக்கலாம், நீங்க விஷயங்களை பார்த்திருக்கலாம். அப்போ இந்த வசனம் தான் சொல்லுது, கலாத்தியர் 5:15 தான் சொல்லுகிறது, நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். இப்ப மனுஷன் மனுஷக்கறியை சாப்பிட்டு அவன் சந்தோஷப்பட்டான். அப்ப அது போல இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம அந்த சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்த அந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்தும் பொழுது நம்ம எதிரில் இருக்கிறவங்க அவங்களை நம்ம என்ன பண்றோம், கடித்து பட்சிக்கிறோம். இன் ரிட்டர்ன் அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம கடிச்சு பட்சிக்கிற விதமாக அவர்கள் சில வார்த்தைகளை பயன்படுத்துறார்கள். அப்போ மனுஷக்கறியை சாப்பிடுறது எவ்வளவு பெரிய பாவம், அது செய்யக்கூடாது, நம்ம யாரும் யோசிக்க கூட மாட்டோம். ஆனாலும் இருதயத்தை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசிக்கொண்டு ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்து கொண்டால் வசனம் சொல்லுகிறது அழிவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே ஒருவரில் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்ற இந்த வார்த்தைகள் நமக்கு கற்பிக்கிறது. வாசிப்போம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் வசனம் 11. James 4:11. சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாயிருப்பாய். இப்போ ஒருவருக்கு ஒரு விரோதமாய் பேசாது இருங்கள். இது ஒரு டைரக்டான ஒரு கட்டளையாகவே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்காரு. இந்த ஈவிலான இந்த சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்த வார்த்தைகள் என் வாயிலிருந்து வெளிப்படக்கூடாது. ஏன்னா கர்த்தர் என்னை மன்னித்தது போல நானும் ஒருவரை ஒருவர் மன்னிக்கணும்னு சொல்லிதான் நமக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. தன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளையாக இருக்கிறது. அப்போ இந்த யாக்கோபு 4:11 சொல்லுகிற பிரகாரமாக இது டைரக்டான நமக்கு ஒரு கட்டளை. யாரையும் விரோதமாக பேசாது இருங்கள். சகோதரரே, ஒருவருக்கு விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரருக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாக இருப்பாய். நம்ம நியாயாதிபதியாக உட்கார்றதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. நாம் எல்லாரும் கர்த்தருடைய சிங்காசனத்தின்பாக நிற்க வேண்டும் என்று வார்த்தைகள் நமக்கு கற்பிக்கிறது. அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக பேசாமல், யாரை பத்தியும் குறைவாக பேசாமல், அவரை தப்பு சொல்லாம நம்ம சாந்தமுள்ள ஆவியோட இருந்து அவர்களை கர்த்தர் என்னை மன்னிச்சது போல நானும் மற்றவர்களை மன்னிக்கிற மனப்பக்குவத்துக்குள்ள வரணும். ஏன்னா அந்த இருதயத்துல என்ன ஃபீட் பண்றோமோ, என்ன உள்ள கொடுக்கிறோமோ அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கே தெரியாம சம்டைம்ஸ் வாயில் வழியா அது வெளியே வருகிறது. அப்ப தெரியாம பேசுன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா உள்ளத்தின் நிறைவுதான் வாய் பேசுகிறது. இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போற தலைப்பு, நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை குணமாக்க வேண்டும் அப்படின்ற தலைப்புல சில வசனங்களை நம்ம வாசிப்போம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் வசனம் 21. Proverbs 18:21. மரணமும்
ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நான் பேசுகிற வார்த்தை எப்பேற்பட்டதாக இருக்கிறது அப்படின்னா, ஒண்ணு அதுல ஜீவன் இருக்கு, இல்ல அதுல மரணம் இருக்குது. நீதிமொழிகள் 18:21 பிரகாரமாக மரணம், ஜீவன் அது நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நியூட்ரலான ஒரு வார்த்தை எங்கும் இல்லை. நான் பேசுகிற வார்த்தை அது ஜீவனும் இல்லைங்க, அது மரணமும் இல்லைங்கன்னு சொல்லிட்டு நம்ம யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா நியூட்ரல் இல்லை, அது சமமா இல்லை. ஏதாவது ஒண்ணு அது ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தை, இல்ல அது சாவுக்கு ஏதுவான வார்த்தை. இது ரொம்ப டேஞ்சரஸ்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப அபாயகரமானது. ஏன்னா நம்ம வெளியே வாயிலிருந்து வருகிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. நம்முடைய வாழ்க்கை ரொம்ப நம்ம சொல்லுகிற வார்த்தையின் பிரகாரமாக அது நடப்பிக்கும். ஏன்னா விசுவாசித்து சில காரியங்களை நம் வாயின் வழியாக நம்ம உச்சரிக்கும் பொழுது அது நடக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதுதான் அட்ராக்ட் பண்றோம். நம்ம அதுதான் விசுவாசித்து சொல்றோம், அது நம்ம வாழ்க்கையில நடக்கும். ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்போ ஒரு சாதாரண ஒரு கேஷுவலான ஒரு கமெண்ட், அதுல ஒண்ணும் இல்லைங்க, சாதாரண ஒரு கமெண்ட் தானே அப்படின்னு சொல்லி நம்ம யாரும் சொல்ல முடியாது. சாதாரணமான வார்த்தை தானே பயன்படுத்தினேன், இதுல என்ன ஒரு பெரிய குத்தமா, இதுல என்ன பெரிய பாவமா அப்படின்ற மாதிரி இல்லாம நம்ம பயன்படுத்துகிற ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தை கூட அது ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தையாக மாறலாம், இல்லை மரணத்துக்கு ஏதுவான வார்த்தையாக மாறலாம். அப்போ நான் பேசுகிற வார்த்தை எனக்கு மாத்திரமில்லை, என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை குணப்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கணும்ன்றதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்முடைய டெஸ்டினி, நம்ம எங்க போய் நிக்க போறோன்றத என் வாயின் வார்த்தைகள் நிர்ணயிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு வாயிலிருந்து வருகிற வார்த்தை அது ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தையாக மாத்திரம் வெளிப்பட வேண்டும். சில டைம் சில பேர் சொல்லி கேட்டிருக்கேன், தங்களை சபிச்சுக்குவாங்க, தங்களை தாங்களே சபித்துக் கொள்வார்கள். அது ஏதோ கோவத்துல சில டைம் அதை பேசுகிறது. அது சரியான வார்த்தை அல்ல. அது கோபமாக இருந்தாலும் சரி, கோபம் இல்லாலும் சரி, என் வாயிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தை அது ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தையாக மாத்திரம் தான் இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லா அதை பயன்படுத்துங்க. ஏன்னா இட் இஸ் ஹைலி டேஞ்சரஸ். நம்ம என்ன விசுவாசத்தை வாயில அறிக்கை எடுக்கிறோமோ, நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால பிசாசு போனா அது இயேசுவின் நாமத்துக்கு அது கீழ்ப்படுகிறது. ஏன்னா நம்முடைய வாயின் வார்த்தைக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம மரணத்துக்கு ஏதுவான ஒரு வார்த்தையை வாயிலிருந்து உச்சரிக்கும் பொழுது அது நடக்காதுன்றதுக்கு என்ன உங்களுக்கு கேரண்டி இருக்குது? அது நடக்கும். ஏன்னா இந்த வார்த்தை இந்த நீதிமொழிகள் 18:21 பிரகாரமாக நாவின் அதிகாரத்தில் ஜீவனும் இருக்கிறது, மரணமும் இருக்கிறது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் வசனம் 24 வாசிக்கலாம். Proverbs 16:24. இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். இப்ப இந்த வார்த்தையை ஆல்ரெடி தியானிச்சோம் இதுக்கு முந்தின தலைப்புல கூட. அப்போ இந்த ஆத்மா, எலும்பு அப்படிங்க போடப்பட்டிருக்கு. பிசியாலஜிக்கல் அண்ட் எமோஷனல், அது மன ரீதியாகவும் உடல் ரீதியான காரியங்களும் இங்க பாக்குறோம். அப்போ தேன்கூடு போல அந்த ஆத்மாவுக்கு அது மதுரமாக மாறுகிறது, எலும்புகளுக்கு அது ஔஷதம். அப்போ ஒரு கைண்டான ஒரு வார்த்தை, ஒரு தயவுள்ள ஒரு வார்த்தை நம்ம பேசும் பொழுது நம்ம நினைக்கிறோம், நான் வீக்கா போயிட்டேன், நான் தாழ்ந்து போக வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு என்ன பண்றோம்னா, நம்ம தாழ்ந்து போகாம அந்த வார்த்தைகளை என்ன பண்றோம்னா மருந்தாக மாறக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தாம நான் வீக்கா போயிட்டேன்னு சொல்லிட்டு தங்களை தாங்களே என்ன பண்றாங்க, ஏமாற்றிக் கொள்கிறார்கள். ஆனா அது வீக்னஸ் கிடையாது. That shows the strength. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எவ்வளவு தேறி இருக்கிறோம், ஆவியில எவ்வளவு வளர்ந்திருக்கோம், நம்ம எவ்வளவு மெச்சோரா இருக்கோன்ற காரியங்கள் அந்த தயவுள்ள வார்த்தைகள் அது வெளிப்படுத்துகிறது. அப்ப அந்த தயவுள்ள வார்த்தையை வெளிப்படுத்தும் பொழுது அது ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாக மாறுகிறது, அது மருந்தாக மாறுதுன்னு பாக்குறோம். ஏன்னா நம்முடைய வார்த்தைகள் பேசும் பொழுது ஒருத்தரை புண்படுத்தக்கூடிய வார்த்தை, ஒரு மனம் அடியக்கூடிய வார்த்தை, ஒரு கிரிட்டிசிசம் இதெல்லாம் இல்லாம அந்த ஆத்மா இந்த வார்த்தைகளை பேசும் பொழுது அந்த ஆத்மாவுக்கு அது மருந்தாக மாறுகிறதா இல்லையா அப்படின்றது ரொம்ப முக்கியமான சிந்தனையோட பேச வேண்டிய கட்டாயத்தில் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். ஏன்னா நம்ம பேசுகிற வார்த்தை அது சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்த வார்த்தையா இருக்கக்கூடாது. ஏன்னா உள்ளான மனுஷன் அடங்காத எதிரியாக இருக்கிறான். அவன் சமாதானம் இல்லாம இருக்கிற மனுஷனாக இருந்தான்னா ஆட்டோமேட்டிக்கா வாயிலிருந்து வருகிற வார்த்தை மற்றவர்களை புண்படுத்தக்கூடிய வார்த்தையாக வெளிவரும். ஆனாலும் இயேசு கிறிஸ்து அறிந்த பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை அது ஆத்மாவுக்கு மதுரமாகவும் எலும்புகளுக்கு ஔஷதமாகவுமே இருக்க வேண்டும் என்று நீதிமொழிகள் 16:24 சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 11 வாசிக்கலாம். 1 Thessalonians 5:11. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி,
இப்போ ஒருவரை ஒருவர் தேற்றி அப்படின்றது வந்து நீங்க மற்றவர்களை பட்சிக்கிற பிள்ளைகளாக இல்லாமல் ஒரு தவறு செய்தாலும் கூட பரவாயில்ல, அவர்களை தட்டி கொடுத்து சரி நீங்க வந்து அதை விட்டு மீண்டு வாங்கன்னு சொல்லி நம்ம வாயின் வார்த்தைகள் வந்து அது என்கரேஜ்மெண்டான ஒரு வார்த்தை, ஒருத்தரை தேற்றக்கூடிய வார்த்தைகள், அவர் மனதுல வந்து ஒரு மோட்டிவேட்டிங்கா இருக்கக்கூடிய வார்த்தைகளை பேசணும் என்பதுதான் நம்ம எல்லாரும் கொடுக்கப்பட்ட ஒரு அசைன்மெண்ட். நம்ம செய்யக்கூடிய நமக்கு எல்லாரும் கொடுக்கப்பட்ட ஒரு வேலையாகவே இந்த 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 1 நமக்கு சொல்லுகிறது. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே. அப்ப இந்த தெசலோனிக்கேயர் மக்கள் வந்து அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் செய்து வந்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து பவுல் இங்க பேசுகிறார். அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒருவரை ஒருவர் தேற்றுகிறார்கள், ஒருவரை ஒருவர் பட்சித்துக் கொள்ளவில்லை, ஒருவரை ஒருவர் வந்து கடிந்து கொள்ளவில்லை, ஒருவரை ஒருவர் தேற்றுகிற பிள்ளைகளாக இருந்து கொண்டு ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி அவர் செய்து கொண்டு வருகிறார்கள் பார்க்கிறோம். அப்போ நமக்கும் கூட அந்த அதே அசைன்மெண்ட், அதே வேலை நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஒருத்தரை ஒருத்தர் தேற்றுகிற பிள்ளைகளாக இருக்கிறோமே தவிர பட்சித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. அப்போ அது மட்டும் இல்லாம ஒருத்தர் வந்து நான் வந்து ஒருத்தர் சில காரியங்களை செய்யறாங்க, அப்ப அவங்க வந்து சரி மனம் வந்து திரும்பிட்டாங்க, அவங்களுக்கு சில காரியங்கள் புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க போக்கிலே விட்டு விடாம அவங்க வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து என்கரேஜ் பண்ணி சரி பிரதர் இதை செஞ்சீங்க பரவாயில்ல, இது மனம் மாதிரி வந்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவர்களை தேற்றுகிற பிள்ளைகளாக அவங்களை என்கரேஜ் பண்ற கூடிய அந்த வேலையை நம்ம ஒவ்வொருவரும் எடுத்து செய்யணும்ன்றதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் வசனம் 25, Proverbs 12:25. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். ஆமென். மனுஷருடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்ப எதை ஒடுக்கும்? தன்னுடைய ஆவியை அது ஒடுக்கும். அப்போ மனுஷனுக்குள்ள இருதயத்துல கவலைகள் அநேகம் ஆயிரம் சேர ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல வந்து அது இருதயத்தை ஒடுக்கக்கூடியதாக மாறுகிறது. ஆனா நல் வார்த்தையோ அந்த இதயம் இவ்வளவு ஒடுக்கப்பட்டிருந்தாலும் என் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த ஔஷதமாக இருக்க வேண்டிய அந்த வார்த்தை வெளியே வரும் பொழுது அது எதிரில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு வந்து அது மருந்தாக அது மாறுகிறது. நாம் கொடுக்கக்கூடிய அந்த நல் வார்த்தை, அந்த என்கரேஜ்மெண்ட் அதை கொடுத்தோம் அப்படின்னா அந்த மடிந்து இருக்கிற அந்த இருதயத்துல மடிந்து இருக்கிற அந்த ஆத்மாவுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சு ஒரு புது உயிர் பெற்றது போல அவங்களுக்கு வந்து சரி நம்ம வந்து சரி இன்னும் வேகமாக ஓடுவோம், இன்னும் வந்து நன்மையான காரியங்களை செய்வோம். தவறு செய்து மனித இயல்பு தான், ஆனாலும் கூட சரி நம்ம மனம் மாறி நம்ம வருவோம் அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ்க்குள்ள அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நல் வார்த்தைகள் வாயிலிருந்து வெளிப்படும் பொழுது அது எதிரில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அது மன மகிழ்ச்சியாக மாறும் என்பதை நம்ம பார்க்கிறோம். ரோமர் 14ஆம் அதிகாரம் வசனம் 19 வாசிக்கலாம். Romans 14:19. ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். ஆமென். ஆமென். ஆனபடியால் 2 காரியங்களை பத்தி பேசப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி கடைசிய வார்த்தை முடியும் பொழுது நாடக்கடவோம் அப்படின்னு சொல்லி இங்க ரோமர்ல பவுல் எழுதி முடிக்கிறார். இப்போ நாடக்கடவோம்னா சில காரியங்களை நம்ம பின்தொடர்ந்து போக வேண்டும். பர்சியூ அண்ட் சேஸ், அதை தேடி அதை பின்தொடர்ந்து அதை வந்து வேலை முடிகிற வரைக்கும் அதை துரத்திக்கிட்டே இருக்கணும். நாடக்கடவோம் அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கிறார் இந்த இடத்துல. அப்ப எதை நாடக்கடவோம்? 2 காரியங்கள். ஒண்ணு சமாதானக்கு அடுத்தவைகளையும் அந்யோன பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும். அப்போ சமாதானமும் பக்தி விருத்தியும் ஆட்டோமேட்டிக்கா அது நடக்காது. சோ ஒருத்தருக்குள்ள வந்து பிரச்சனை இருக்கு, 2 பேருக்குள்ள ஒரு டிஃபரன்சஸ் இருக்கு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த காயம் வந்து கட்ட முடியாது. அப்போ நான் என்ன பண்ணணும்? சமாதானத்துக்கு ஏற்றவைகளையும் பக்தி விருத்திக்கு ஏற்ற காரியங்களையும் நான் பின்தொடர்ந்து நான் போக வேண்டும். அது ஆக்சிடென்டலா நடக்காது. அது சாதாரணமா நடக்க போறது இல்லை. நான் தான் அதை நாடி அதை தேடி அதை ஓடி அதை கண்டுபிடிச்சு நான் என்ன பண்ணணும்? சமாதானத்துக்கு ஏற்றவைகளையும் பக்தி விருத்திக்கான காரியங்களும் நான் செய்யணும்னு சொல்லி ரோமர் 14:19 சொல்லுகிறது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 16 வாசிக்கலாம். Colossians 3:16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. இந்த கொலோசியர் 3:16 நம்ம அடிக்கடி கேட்கிற வார்த்தைகள் தான், அடிக்கடி கேட்கிற வசனங்கள் தான். ஏன்னா 2ஆம் பகுதியை நம்ம அதிகமா பயன்படுத்துவோம். ஆனா முதல் பகுதியை நம்ம நினைச்சு பார்ப்போம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. அப்ப தேவனுடைய வார்த்தையானது நம் இருதயத்திலே பரிபூர்ணமாய் வாசம் செய்யும் பொழுது அந்த வார்த்தை தான் நம்மளோட சோர்ஸா இருக்கு.
அந்த ஸ்பீச், அந்த வாயிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தைக்கு வந்து அந்த சோர்ஸே தேவனுடைய வந்து வசனங்கள் தான். அப்ப வசனங்களை அதிகமாக நம்ம தியானித்து தியானித்து அதுல இருதயத்துல நிறுத்தி வைக்கும் பொழுது என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது மற்றவர்களுக்கு வந்து அது ஔஷதமாக, அது குணமாக்கக்கூடிய வார்த்தைகளாக மாத்திரம் வெளியே வரும். அப்போ நான் வசனத்தை வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு வாசிக்கிற பிள்ளைகளாக மாத்திரம் இல்லாம அந்த வசனம் சொல்லுகிறதை கேட்டு இருதயத்துல நிறுத்தி தியானித்து இது வெளியே வருகிற வார்த்தைகள் வந்து இது கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்குமா இல்லையா, இது சாவுக்கு ஏதுவான விஷயம் இருந்த வார்த்தைகளாக இருக்கிறதா இல்ல மருந்தாக இருக்கிறதா, இல்ல என் உள்ளான மனுஷன் வந்து அவன் அடங்காதவனாக இன்னும் இருந்து கொண்டிருக்கிறானா இல்ல அரங்கன மனுஷனாக அவன் மாறி இருக்கிறானா, அவன் இருதயத்துள்ள சமாதானமான மனுஷன் இருக்கிறானா இல்லையா என்பதை நிதானித்து பார்க்கிறதுக்கு ஒரே ஒரு சோர்ஸ் நம் எல்லாருக்கும் தேவனுடைய வார்த்தை. அது பரிபூர்ணமாக நம் இதயத்திலே வாசமா இருக்கும் பொழுது வெளியே வருகிற வார்த்தை அது மருந்தாக அது மாறும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 2, Galatians 6:2. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஆமென். ஆமென். அப்போ இங்க ஒருவர் பாரத்தை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த பாரம் அப்படின்றது வந்து அது எமோஷனல் அண்ட் ஸ்பிரிச்சுவல். அப்போ ஏன்னா இது வந்து தனித்தனியே கிடையாது. இது வந்து ஏன்னா மனுஷனாம எல்லாருக்கும் நமக்கு எமோஷன்ஸ் நிறைய இருக்குது. நம்ம வந்து நிறைய யோசிக்கிறோம், நிறைய செயல்படுத்துறோம். நம்ம எவ்வளவு வருத்தங்கள் இருக்கு, கசப்புகள் இருக்கு, கோபங்கள் வருகிறது. ஒரு மனுஷனுக்குள்ள நிறைய எமோஷன்ஸ் இருக்கு. அப்போ அந்த எமோஷன்ஸ் வந்து சரியான நிலைப்பாட்டுல இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் வந்து அது தடுமாட்டத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நமக்குள்ள இல்ல வந்து ஏதாவது எமோஷனலா யாராவது வந்து இருக்கிறாங்க, ஒரு அன்பேலன்ஸ்டா இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆத்மாவை போய் தேற்றக்கூடிய வேலை நம்ம எல்லாருக்கும் முடியாது. ஏன்னா அந்த ஆத்மா வந்து அந்த இடத்துல தேரல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து மாற ஆரம்பிச்சிடும். அவங்க வந்து பின்வாங்கி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு எமோஷனலா சொல்றேன், ஒரு ட்ராமா இருக்குது ஒருத்தருக்கு அப்படின்னா அவங்க வந்து சரியா பைபிள் படிக்க முடியாது, சரியா வசனங்களை வாசிக்க முடியாது, பைபிள் சரியா அட்டென்ட் பண்ண முடியாது. அப்போ சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையும் அது கெடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்குள்ள யாராவது வந்து ஏதாவது வந்து எமோஷனலா ஏதாவது பாரத்துல இருக்கிறாங்க நீங்க வந்து உணர்ந்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட உட்கார்ந்து அவங்கள பேசி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கிறிஸ்துவன் பிரமாணம் புதிய பிரமாணம், அன்புக்குரிய காரியங்களை தான் திரும்ப திரும்ப கர்த்தர் கூட பேசுறார். ஏன்னா நான் ஒரு பெரிய பாவி, என்னுடைய பாவனை கர்த்தர் மன்னிச்சார். இப்ப நான் அந்த பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு எதிராக யார் எந்த பாவம் செய்திருந்தாலும் அவர்களை மன்னிக்க வேண்டியது என்னுடைய வேலை. மன்னிக்காம என்னால இருக்க முடியாது. ஏன்னா நான் மன்னிச்சா மட்டும்தான் நான் கிறிஸ்துவின் பிள்ளையாக என்னால வாழ முடியுன்றதை நான் புரிந்து கொள்கிற பிள்ளைகளாக இருப்போம். அப்போ அடுத்ததா பார்க்க போற தலைப்பு நம் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்ற தலைப்புல சில வசனங்களை வாசிப்போம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் வசனம் 23, Proverbs 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஆமென். ஆமென். இப்போ அந்த இருதயம் அப்படின்றது ஒரு வெண்டிங் மிஷின் மாதிரி. இப்போ வந்து சில இடங்களை நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு காசு உள்ள போட்டோம்னா பட்டன் அமுத்தினா ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருந்து வெளியே வந்து நம்ம என்ன வந்து கேட்கிறோமோ வெளியே வந்து விழும். இப்போ காஃபி வந்து சாப்பிடணும் அப்படின்னா அந்த காஃபி டீன்னு போட்டிருக்கும் பட்டன்ஸ் அதை கிளிக் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்து விற்கிற மாதிரி என் இருதயம் வந்து என் உள்ள என்ன இருக்கோ அதுதான் ஆட்டோமேட்டிக்கா வெளியே வரும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கசப்பு, கோபம், பொறாமை, தூஷணம், வம்பு வார்த்தைகள், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே இதயத்துல இருந்துச்சு அப்படின்னா அதுதான் பிரதிபலிப்பாக வாயிலிருந்து வெளிப்படுகிறது. அப்போ ஹார்ட் வந்து ஒரு வெண்டிங் மிஷின் மாதிரி. அப்போ அதை நம்ம மாத்தணும். அப்ப எப்படி மாத்துறது? எல்லா காவலோடும் பாக்குறோம். இப்ப எல்லா காவலோடும் அப்படின்னா இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு போர் வந்து நடக்கிறதுக்கு வந்து சூழ்நிலை வந்துருச்சு வச்சுங்களேன். அப்போ அந்த போற எதிரில இருந்து அந்த எதிரி படம் வந்து உள்ள வருது. அந்த உள்ள வருதா இல்லையான்னு பாதுகாக்கிறதுக்கு வந்து அந்த கோட்டை மதில சுத்தி என்ன பண்ணுவான்னு ஒரு காவக்காரர் இருப்பான், ஒரு சோல்ஜர் ஒருத்தர் இருப்பான். அந்த சோல்ஜரோட வேலை என்னன்னா அவனுடைய வேலை அது மட்டும்தான், எதிரி படை உள்ள வருதா இல்லையான்னு பாக்குறது மட்டும்தான் அவனுடைய வேலை. அப்போ அவன் பார்த்து அந்த எதிரி படை வந்துச்சு அப்படின்னா உடனே வந்து என்ன பண்ணுவான், அந்த சைரன் அடிப்பான், சங்கு ஊதுவான். சங்கு ஊதும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல வந்து மற்ற எல்லாரும் எந்திரிச்சு சரி எதிரி படை வந்துருச்சு அவங்களை தாக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாரும் வந்து ரெடி ஆகுறாங்க. பாத்தீங்களா? அது போலதான் எல்லா காவலோடும். அப்போ எனக்குள்ள வந்து சாவுக்கீதமான விஷயம் இந்த வார்த்தைகள் வந்து வெளியே வருகிறதா, அந்த மாதிரி எண்ணங்கள் எங்குள்ள இருக்கிறதா இல்லை அந்த அப்படின்னு சொல்லி நிதானித்து பார்த்து கர்த்தருக்கு பிரியமில்லாத இருதயத்துல வந்து கசப்பு, கோபம், பொறாமை இந்த மாதிரி காரியங்களை அசை போட்டு கொண்டு சிந்தித்து கொண்டு இன்னும் அதிகமான வந்து அதுக்கு வந்து உயிரோட்டம் கொடுத்து நம்ம இன்னும் கசப்புக்குள்ள அந்த நல்ல இருதயத்தை அந்த பொல்லாத இருதயமா மாற்றிக்கொண்டு இருக்கிறோமா என்பதை நம்மை நாமே நிதானித்தறிவோம். ஏன்னா இந்த வசனம் சொல்லுகிற பிரகாரமாக எல்லா காவலோடும் எப்படி அந்த சோல்ஜர் வந்து
எதிரிப்பட வரும் தூரத்துல தெரியும் போது உடனே சங்கு ஊதி அதை என்ன பண்ணாங்க மத்தவங்க எல்லாரும் அலர்ட் பண்றானோ அது போல எம்ம இருதயத்துல பிசாசு விதைக்கிற அந்த கசப்பு, கோபம், வைராக்கியம், பொறாமை, பம்பு வார்த்தைகள், இந்த மாதிரி காரியங்கள் ஏதாவது இருதயத்துல வந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது ஒரு அந்த எண்ணங்கள் வந்து கிளம்புறதுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா வசனம் சொல்லுகிறது போல எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். அந்த எண்ணம் வரும்பொழுது டக்குன்னு வந்து அலர்ட் ஆகி இது கர்த்தருக்கு விரோதமான ஒரு செயல், ஒரு தாட், இதை நான் வந்து இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அதை அப்பயே ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா வசனம் சொல்லுது அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்போ அதுக்கு ஜீவ ஊற்று புறப்படணும்னா காவலோடு எல்லா புத்தியோடும் அதை காவல் காத்து கொள்ள வேண்டும். அப்படி ஜீவ ஊற்று புறப்படலை அப்படின்னா அது வந்து அந்த காவல் காக்காம விட்டுறலாம், ஆட்டோமேட்டிக்கா சாவுக்கு எதுவான வார்த்தைகள் வாயிலிருந்து வெளியே வரும். அப்போ இந்த கார்டிங், இந்த காவல் அப்படின்றது இது ஏதோ ஒரு நாள் செய்யற வேலை இல்லை. நம்ம ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் கர்த்தருக்கு விரோதமான எந்த எண்ணங்கள் வந்தாலும் சரி அதை வந்து கர்த்தருக்கு பிரியமான அதை வார்த்தைகளாக, எண்ணங்களாக மாற்றி கொண்டு வர வேண்டியது நம்முடைய வேலை இருக்கு. இட் இஸ் an ongoing process. ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த காரியத்தை நம்ம செய்யணும். லூக்கா 6ஆம் அதிகாரம் வசனம் 45 வாசிக்கலாம். லூக் 6:45. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். ஆமென். சோ 2 கான்ட்ராஸ்ட் இங்க வந்து, ஒன்னு நல்ல மனுஷன், ஒன்னு பொல்லாத மனுஷன். அப்போ நம்ம நிறுத்திக்கலாம் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றது. நல்ல மனுஷனாக இருக்கிறேனா இல்ல பொல்லாத மனுஷனாக இருக்கிறேனா? நல்ல மனுஷன் அப்படின்னா நல்ல பொக்கிஷத்துல இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். அப்ப என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது நல் வார்த்தைகளாக, அது ஔஷதமான வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு கற்பிக்கிறது. அப்போ என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு விஷயமும் வந்து அது கர்த்தருக்கு பிரியமானதாக இருந்தா நல்ல பொக்கிஷத்துல இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிற நல்ல மனுஷன். பொல்லாத மனுஷன் எப்பேற்பட்டவனா இருக்கிறான்னா தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். அப்போ என் வாய், இப்போ என் இருதயம் வந்து பொல்லாத இருதயமாக இருந்துச்சு அப்படின்னா கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், வம்பு வார்த்தைகள், இந்த மாதிரி ஏளனமான வார்த்தைகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா என் வாயிலிருந்து வெளிப்படும். அப்போ நான் எப்பேற்பட்ட மனிதனாக இருக்கிறேன்? பொல்லாத மனுஷனாக இருக்கிறேன். அப்போ நான் பொல்லாத மனுஷனா நல்ல மனுஷனா என்பதை நாமே நிதானித்தறிவோம். வசனம் சொல்லுகிற பிரகாரமாக லூக்கா 6:45 கடைசியா கர்த்தர் முடிக்கிறார். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். வாயிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தை அது வந்து நான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. there is no excuse. ஒண்ணு நல்ல இருதயம், இல்ல பொல்லாத இருதயம். பொல்லாத இருதயம் என்றால் பொல்லாத மனுஷன், நல்ல இருதயமாக இருந்தால் நல்ல மனுஷன் என்பதை உணர்ந்த பிள்ளைகளாக நம் இருதயத்துல எப்பேற்பட்ட சிந்தனைகளுக்கு நாம் இடம் கொடுத்து வைத்திருக்கிறோம், அது எவ்வளவு கசப்பு வேரூன்று இருக்கிறது என்பதை நிதானித்து பார்த்து அந்த கசப்பான காரியங்கள் இதயத்துல இருந்துச்சு அப்படின்னா அதை வேரோட பிடுங்கி எரிந்து போட்டு நல்ல மனுஷனாக நம் இருதயம் வந்து இப்ப எவ்வளவு மோசமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இன்னைக்கு அதை வந்து அந்த எவ்வளவு விஷம் இருந்த இருதயமாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு அதை மாற்றத்தை நம்ம கொண்டு வரதுக்கு நம்ம ஒவ்வொருவரும் வந்து ஒரு ஸ்டெப் எடுப்போம். கர்த்தருக்கு விரோதமாக பிரியமில்லாத எதுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எங்க வந்து இந்த வார்த்தை, இந்த வசனங்கள் நிறைய வாசிக்கிறோம், நம்ம நிறைய வசனங்கள் உள்ள போயிருக்கிறது. அப்போ கர்த்தருக்கு விரோதமான எண்ணங்கள் எது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தீர்க்கமாக தெரியும். அப்போ அந்த எண்ணங்கள் வந்து பிசாசான இதயத்திலே உண்டு பண்ணும் பொழுது அந்த எண்ணங்களை வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தி சிறைப்படுத்துகிற பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும். அதை வெறுத்து அதை ஒதுக்குனா மட்டும்தான் நம்ம பொல்லாத இருதயமாக இருந்தாலும் பரவாயில்ல, அது நல்ல இருதயமாக அது மாறும். இது கால்ஸ் ஃபார் ஆக்ஷன். நம்ம தான் இதை ஒரு முடிவெடுத்து நம்ம வாழ்க்கையில அது வந்து நடைமுறைப்படுத்தணும். நடைமுறைப்படுத்தினா மட்டும்தான் அந்த பொல்லாத இருதயமாக இருந்தாலும் நல்ல இருதயமாக அது மாறும். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் வசனம் 14 வாசிக்கலாம். Psalms 19:14. என் கண்மழையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்துக்கு பிரியமாய் இருப்பதாக. அப்போ நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம என்ன பேசுறோம்? என்னுடைய குடும்பத்திலும் சரி, நண்பர்கள்கிட்டையும் சரி, இல்ல வந்து வேலை ஸ்தலத்திலையும் சரி, இல்ல சபையிலையும் சரி, தனிப்பட்ட முறையில நான் பேசுகிற வார்த்தைகள் எப்பேற்பட்ட வார்த்தைகளாக இருக்கு? அது அதிகப்படியான கிண்டல், கேலி, விமர்சனம், இல்ல வந்து புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள், இந்த மாதிரி வார்த்தைகளை நான் பிரைவேட்டா பேசுறேனா, தனிப்பட்ட முறையில இந்த மாதிரி வார்த்தைகளை நான் வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நிதானித்து பார்ப்போம். ஏன்னா தனிப்பட்ட முறையில நம்ம என்ன பேசுறோமோ அதுதான் போன வார்த்தை தியானிச்சோம்.
உன் மனதிலே வந்து ராஜாவை நிந்திக்காத அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகளை வந்து போன வாரம் தியானிச்சோம். அப்போ பிரைவேட்டா நம்ம பேசுறோம், ஆனா அது வந்து பப்ளிக்கா அது நம்மையே அறியாம அந்த வார்த்தைகள் வெளிப்படும். அப்போ சங்கீதக்காரன் சொல்லுகிற பிரகாரமாக கர்த்தரை கேட்கிறான், ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சுமத்துக்கு பிரியமாக இருப்பதாக. அப்போ இட் கால்ஸ் ஃபார் ஆக்ஷன். அப்ப அவனும் வந்து தனக்கு பிரியமில்லாத சில வார்த்தைகளை வந்து அவன் பயன்படுத்துகிறான். ஏன்னா உள்ளான மனுஷன் வந்து அடங்காதவனாக இருந்து அவனுக்கு வந்து சில எதிரிகள் மூலமா அவன் கசப்புக்குள்ளேயும் போயிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ரொம்ப கிளியரா சொல்றேன் இந்த இடத்துல, ஆண்டவரே என் வாயிலிருந்து வருகிற வார்த்தையோ என் இருதயத்தின் தியானம் எப்பொழுதுமே உமக்கு. அப்போ இது இப்போ வந்து வாஞ்சையாக நம்ம இதை தேடி கர்த்தரிடம் கேட்டாதான் நமக்கு அந்த விடுதலை கர்த்தர் கொடுப்பார். அப்ப வாஞ்சியாக நான் தேடாம இருக்கிற போல இருத்தரலாம் அப்படி இருந்துட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், இருதயம் வந்து அது வந்து நல்ல நிலமாக இல்லாமல் அது வந்து பாய்சனஸா விஷம் நிறைந்த இருதயமாக அது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எபிரேயர் வாசிக்கலாம் 4ஆம் அதிகாரம் வசனம் 12, Hebrews 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமென். அப்போ தேவனுடைய வார்த்தை அது ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. அப்போ அந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம இருதயத்தை வந்து எவ்வளவு சுத்தமா இருக்கு எவ்வளவு சுத்தம் இல்லாம இருக்குது என்பதை நாமே வந்து ரொம்ப எளிதில் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா தேவனுடைய வார்த்தை அது ஜீவன் உள்ளது, அது வல்லமை உள்ளது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். பேசுற உங்களுக்கு மட்டும் இப்ப பேசும்போது உங்களுக்கு மாத்திரம் இல்ல, இது எனக்கும் சேர்த்துதான், 2 பேருக்கும், உங்களையும் குத்தும் என்னையும் குத்தும். அப்போ நான் வார்த்தைகளை அப்படியே கேட்கிற பிள்ளைகளாக மாத்திரம் இல்லாம அந்த வார்த்தைகள் மூலமா என்ன கத்துக்கிறோம், அதுல என்ன நம்ம வந்து கத்துற மட்டும் பேசுறாரு, என்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது இருக்கு என்பதை நம்ம நிதானித்து நிறைய வசனங்களை வாசிச்சிருக்கோம் இன்னைக்கு. இப்ப இந்த வசனங்கள் மூலமா கண்டிப்பா நம்ம இடம் பேசியிருப்பார். அப்ப எந்தெந்த இடத்துல நம்ம எத்தனை பேரை மனம் மடிய செய்திருக்கோம், சாவுக்கு ஏதுவான விஷயம் நிறைந்த வார்த்தைகளை எத்தனை தடவை பேசி மற்றவங்களை புண்படுத்திருக்கோம், என்னோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காக எத்தனை பேர் வந்து மனம் மடி நம்ம செய்திருப்போன்றதை நிதானித்து பார்ப்போம். ஒருவேளை அந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு நம்ம மனம் திரும்பும் பொழுது அந்த நல்ல நிலமாக நம்ம இருதயம் மாறும். அப்போ அந்த தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது கண்டிப்பா அந்த உள்ள இருக்கிற அந்த விஷம் நிறைந்த அந்த வேரை வந்து வேரோட பிடுங்கி இருந்து வெளியே போடுவதற்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு ரொம்ப வந்து உதவியாக இருக்கும் என்பதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். அப்போ கான்ஸ்டன்டா நாள்தோறும், ஏன்னா இந்த இருதயத்தை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாரம் ஒரு முறையோ மாசம் ஒரு முறையோ உட்கார்றதை விட நாள்தோறும் இன்னைக்கு நான் செய்த எல்லா காரியங்களிலையும் வந்து கர்த்தருக்கு பிரியமான சிந்தனைகள் வெளியே வந்துச்சா, என் இருதயம் வந்து சமாதானமா இருக்கிறதா, இல்ல அடங்காம இன்னும் இருக்குதா, இன்னும் கசப்பு கோபம் வைராக்கியம் இருக்குதா அப்படின்னு நிதானித்து பார்த்து, ஒருவேளை உங்களுக்குள்ள இருதயத்துல அந்த மாதிரி காரியங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வேரோட பிடுங்கி எடுத்து போடுறதுக்கு தேவனுடைய வார்த்தைகளை வந்து சார்ந்து இருந்து அந்த எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம அது எனக்கு வேண்டாம், ஏன்னா அது ஜீவனுக்கு ஏதுவானதாக இருக்கிறது இல்ல, அது சாவுக்கு ஏதுவானதாக இருக்குது என்பதை உணர்ந்து ஜீவனுக்கு ஏதுவானதை மாத்தம் இருதயத்தை நிறுத்தி தியானிக்கும் பொழுது நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு மருந்தாக மாறும். வாசிப்போம் எரேமியா 17ஆம் அதிகாரம் வசனம் 9, ஜெர்மயா 17:9. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? இப்ப என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, தன்னுடைய இருதயம் வந்து தான் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் நம்ம எது செஞ்சாலும் நம்ம இருதயம் என்ன தெரியுமா சொல்லும், நீ சரியாதான் செஞ்ச. அப்போ நம்ம செய்கிற எல்லா விஷயங்களும் வந்து சரி என்பதை முதல்ல உணர்வுக்குள்ள வரதை முதல்ல ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா நான் இது செஞ்சாலும் சரி, ஏன்னா சில டைம் ஒரு தப்பே நம்ம செஞ்சிருப்போம், ஆனா நம்ம பர்செப்ஷன்ல நான் செஞ்சது சரி அப்படின்றத நம்ம இருதயம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அதை நீங்க பார்த்திருப்பீங்க, நீங்களும் வந்து அண்டர் கோட் பண்ணிருக்கலாம் உங்க லைஃப்ல. நம்ம சில காரியங்களை வந்து நம்ம செஞ்சிருப்போம், அது தவறான விஷயமா தான் இருக்கும், ஆனா நம்மை நாமே என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்டிஃபை பண்ணிக்குவோம், இது சரிதான், ஏன்னா அவங்க இப்படி பேசினாங்க நான் இப்படி செஞ்சேன், அவங்க இந்த மாதிரி நடந்தாங்க நான் இந்த மாதிரி செஞ்சேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து செய்ததுக்கு பழி வாங்குற விதமாக நம்ம இருதயம் நமக்கு சொல்லும், நீ செஞ்சது சரிதான், ஆனா கர்த்தர் கண்களுக்கு முன்பாக அது சரியாக இருந்திருக்குமா இல்லையா என்பதை நாம் நிதானித்திருவோம். ஏன்னா இந்த இருதயம் எப்பயுமே நம்ம செய்கிற காரியங்கள், அது கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், வம்பு வார்த்தை, தூஷண வார்த்தைகள், எது செஞ்சாலும் எது பேசினாலும் கடைசியில நம்ம இருதயம் நம்ம கிட்ட சொல்றது என்னன்னா, நீ செஞ்சது சரி, தப்பு இல்லை, அவங்க செஞ்சாங்க அதனால நீ செஞ்சேன்னு சொல்லிட்டு நம்ம இருதயம் வந்து ஆல்வேஸ் என்ன பண்ண ஜஸ்டிஃபை பண்ணும். ஆனா அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அப்போ நம்ம இருதயத்தை காத்து கொண்ட பிள்ளைகளாக நம்ம இருதயத்தை வந்து தாழ்மையோட கர்த்தரிடம் வந்து நமக்கு அவரிடம் கூவி அழைக்கும் பொழுது அவர் நமக்கு
உதவி செய்கிற தேவனாக இருக்கு. அதான் பார்த்தோம் இப்போ அந்த சங்கீதம் 19:14 என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளுக்கும் என் இருதயத்தின் ஞானமும் உமது சமூகத்துக்கு பிரியமாக இருப்பதாக அப்படின்னு அவருடைய கைகளை விழுகும் பொழுது எபிரேயர் 4:12 சொல்லுது பிரகாரமாக தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுள்ளதாக இருக்கிறது. அப்போ அந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது, அவரிடம் சார்ந்து வசனங்களை வாசிக்கும் பொழுது நம் இருதயம் எவ்வளவு கேடானதாக இருந்தாலும் சரி அதை கர்த்தர் நமக்கு அது மாத்தி நமக்கு தருவார். அதான் வசனம் சொல்கிறது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுதுமாக இருக்கிறது. பிலிப்பியர்ல வாசிக்கலாம் 4:8. Philippians 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நான் அந்த விஷயத்தை குறிச்சு போன வாரமும் தியானிச்சோம், இந்த வாரமும் இப்ப தியானிச்சுட்டு இருக்கோம், அடுத்த வாரமும் இதை தியானிக்க போகிறோம். இதுல ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்னா, நம்ம நினைக்கிறோமா வார்த்தைக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாய தீர்ப்புனாலே நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் கர்த்தர் சொல்றாரு. நான் ஏழைகளுக்கு உதவுறேன், நான் சத்திய சுவிசேஷத்தை வெளியே போய் அறிவிக்கிறேன், நான் பல ரகசியங்களை அறிஞ்சிருக்கிறேன், நான் கர்த்தர் சொல்லுகிற எல்லா கட்டளைகளும் கீழ்ப்படுகிறேன், என் செய்கள் முழுவதும் கர்த்தருக்கு என் உடலே சுற்றறிக்கை கூட நான் கொடுக்குறேன்ற மாதிரி எல்லா விஷயமும் கர்த்தருக்கு பிரியமா செஞ்சுட்டு கூட கடைசியில என் வாயின் வார்த்தைகள் ஒழுங்காக இல்லை அப்படின்னா நான் பட்ட பிரயாசம் அனைத்தும் விருதா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. ஆனா மனுஷங்க சொல்றாங்கல்ல, நவமான பாஷைகளை பேசினோம் அல்லவா, சர்ப்பங்களை எடுத்தோம் அல்லவா சொல்லும் பொழுது அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று பொங்கல் அப்படின்றாரு. அப்போ தன்னுடைய உடலையே சுட்டறிக்கை கொடுத்தா கூட அன்பு அந்த இடத்துல இல்லைன்னா அக்கிரம செய்யக்காரனை என்னை விட்டு அகன்றுவோம். அப்போ என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது மருந்தான வார்த்தைகளாக இருக்கணும். ஒருத்தரை குற்றப்படுத்துறதோ இல்ல அவமானப்படுத்தக்கூடிய வார்த்தைகளோ இல்லாம அது மருந்துள்ள ஒரு வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதான் பிலிப்பியர்ல எப்படி பண்றது, இதை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வார்த்தை நமக்கு ஒரு சொல்யூஷனா இருக்கு. இந்த பிலிப்பியர் 4:8 நமக்கு ஒரு விடை கொடுக்கிறது, எப்படி செய்யணும். கடைசியா என்ன பண்ணணும் அப்படின்னா, உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம் புகழ் அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்போ என் இருதய சிந்தனை முழுவதும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த காரியங்களாகவே எப்போதுமே இருக்கிற பட்சத்தில் என் இருதயம் அது எப்பேற்பட்ட இருதயமாக இருந்தாலும் சரி, அது சாவுக்கு ஏதுவான காரியங்கள் எவ்வளவு இருந்தாலும் சரி, அது மாறக்கூடிய வல்லமையை இந்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கும். அப்ப என்ன பண்ணணும், இது உங்க போன்லயோ இல்ல நீங்க அடிக்கடி உட்கார்ற இடத்துலயோ இந்த வார்த்தைகளை நீங்க வச்சுக்கங்க. உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவை, கற்புள்ளவை, அன்புள்ளவை, இந்த மாதிரி நீதி உள்ளவைகள், இது எல்லாவற்றையும் உங்க போன்ல மேபி டெஸ்க்டாப்லயோ லேப்டாப்லயோ கம்ப்யூட்டர்லயோ நீங்க எங்க அதிகமா உட்கார்ந்து எதை பயன்படுத்துறீங்களோ அதை நீங்க வச்சுக்கங்க. உங்க இருதயத்துல கர்த்தருக்கு விரோதமான சிந்தனைகள் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா உடனே இந்த வசனத்தை எடுத்து படிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த வசனம் இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயம். தேவனுடைய வார்த்தையானது அது ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. அப்ப ஜீவனுள்ள வார்த்தைகளை படிக்கும் பொழுது நம்ம இருதயம் ஒரு அடங்காத ஒரு மனுஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய வசனங்களை கேட்கும் பொழுது அவன் நடுங்கி அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பாவத்துக்குள்ள விழாம ஒரு கர்த்தர் விரும்புகிற அந்த எண்ணங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிருவான். அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த இம்பியூர், இந்த சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்த அந்த எண்ணங்களை வெளியே கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இங்க சொல்லப்பட்ட இந்த வசனங்களை மீண்டும் மீண்டும் தியானித்து அதை ஒவ்வொரு இருதயத்துல தவறான எண்ணங்கள் வரும்பொழுது இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷம் நிறைந்த அந்த எண்ணங்களை நம்மால வெளியாக்க முடியும்ன்றத வெளியே கண்டிப்பா முடியும். சங்கீதம் வாசிக்கலாம் 51 வசனம் 10. Psalms 51:10. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆமென். ஆமென். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். அப்ப கம்ப்ளீட்டான ஒரு பியூரான ஒரு இருதயத்தை எனக்கு கொடுங்காண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கிற பிள்ளைகளாக நம்ம மாறணும். ஏன்னா அதை கேட்டாதான் நடக்க ஆரம்பிக்கும். என்கிட்ட சில காரியங்கள் இருக்கு, அதோட சேர்ந்து வாழ்றதுக்கு நம்ம யாரும் அழைக்கப்படலை. அப்போ ஒரு கசப்பு, ஒரு கோபம், ஒரு தேவையில்லாத ஒரு எண்ணங்கள் இருதயத்துல இருக்கு அப்படின்னா அந்த இருதயத்துல இருக்கிற எண்ணங்களை எடுத்து வெளியே போடுறதுக்கு நமக்கு தேவை கர்த்தரிடம் கேட்கிற உதவி. வசனம் சொல்லுது சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும். அப்ப நான் அதை வாஞ்சிக்கணும், என் இதயம் சுத்தமாக மாறணும், எந்த ஒரு கசப்பான வேறு என் இதயத்தை இருக்கக்கூடாது. அப்பதான் ஏன்னா இருதயத்துல கேடுள்ள காரியங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வாயின் வார்த்தைகள் கேடான காரியங்கள் தான் வாயிலிருந்து வெளியே வரும். அப்ப அந்த கேடான காரியங்கள் இருதயத்துல வேண்டாம் அப்படின்னு நம்ம எப்ப வெறுக்கிறோமோ அதை வெறுத்தா மட்டும்தான் இந்த சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்ற வார்த்தை என் வாயிலிருந்து வெளிப்படும்.
அப்போ என்னைக்கு அதை நம்ம வெறுக்காம இருக்கிறோமோ இந்த வார்த்தைகள் வாயிலிருந்து வெளிப்படாது. ஏன்னா இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. அடுத்தது சொல்லுது, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். அப்போ நான் மனுஷனா இருக்கிற நம்ம எல்லாரும் ஒரு வீக்கா தான் இருக்கிறோம். ஏன்னா பிசாசு வந்து அந்த வீக்கஸ்ட் மூமெண்ட், அப்போ நம்ம எப்ப ரொம்ப பலவீனமா இருக்கிறோமோ அந்த பலவீனமான அந்த நேரத்துலதான் நம்ம விசுவாசத்தை குலைக்கிறதுக்கு அநேக காரியங்களை செய்வான். அப்போ நிலைவரமான அப்படி ஆவின்னு சொல்லும் பொழுது ஒரு உறுதியான எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, அந்த சுத்த இதயத்தை நம்ம பெற்ற பிறகு அசுத்தமான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. இடம் கொடுக்கறதுக்கு பிசாசு வந்தா கூட அவனுக்கு இடம் கொடுக்காம அவனை எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாக ஒரு நிலைவரமான ஒரு உறுதியான ஒரு ஆவியை பெற்ற பிள்ளைகளாக மாறணும்னு சொல்லிட்டு மாறதுக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து உதவி கேட்கும் பொழுது அவரே நமக்கு உதவி செய்கிறது தேவனாக இருக்கார். அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த பொறாமை குணங்களோ அந்த கோபங்களோ இல்ல கசப்பான காரியங்களோ எது இருந்தாலும் சரி, இது எனக்கு வேண்டாம், இது கர்த்தருக்கு பிரியமில்லாத விஷயங்களாக இருக்கிறது, இது என் வாழ்க்கையில நான் எடுத்து போட நான் ரெடியா இருக்கிறேன், ஆண்டவரே சுத்த இதயத்தை என் இதயத்துல சிருஷ்டிங்க ஆண்டவர் சொல்லி அவரிடம் உதவி கேட்கிறது மாத்திரம் இல்லாம, ஆண்டவரே இதை நான் மேற்கொண்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு உறுதியான ஒரு ஆவி எனக்கு தாங்க ஆண்டவர்னு சொல்லி ஒரு உண்மையான ஒரு பிள்ளை உண்மை உள்ள ஒரு ஜபத்தை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா கர்த்தர் நான் விசாரிக்க ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் என்மேல் வைத்து விடுங்கள் சொல்றாரு. அப்போ இந்த பிரச்சனையினால என் ஆத்மா அழிந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா வாயின் வார்த்தைகள் சுத்தமாக இருக்க வேண்டும். அந்த வாயின் வார்த்தை சுத்தமா இல்லைன்னா நியாயத்தீர்ப்பினால கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்ற காரியங்களை பார்த்தோம். அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா ஒவ்வொரு சிந்தனையும் இருதயத்திலும் கிளம்புகிற ஒவ்வொரு சிந்தனையும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதா இல்லையா என்பதை நிதானித்து பார்த்து அதன்படியாக நம்ம அவருக்கு பிரியமான எண்ணங்களை உள்ள கொண்டு அந்த ரெபலஸா இருக்கிற அந்த அடங்காத அந்த மனுஷனா உள்ள இருக்கிறவனை தூக்கி எரிஞ்சு வெளியே போட்டுட்டு சமாதானத்தோட இருந்து கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகளை பேசும் பொழுது கண்டிப்பா நாமும் கூட நம்ம ஆத்மாக்களை காத்துக்கொள்ள முடியும். நமக்கு எதிரில் உட்கார்ந்து இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்களும் மனம் அடியாம அவங்களுடைய ஆவிக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுத்த பிள்ளைகளாக நம்மளால வர முடியும். அப்போ நான் அந்த தலைப்புல இதோட இன்னும் இருக்கு, நம்ம அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணலாம். சோ யாக்கோபு 3:8 சொல்லுகிற பிரகாரமாக நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வசனம் 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒண்ணு, நாவு என்பது அது அடங்காதது, 2வதா அது பொல்லாங்குள்ளது, 3வதா அது விஷம் நிறைந்ததாக இருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் அடிப்படையா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் அந்த உள்ளான மனுஷன் ஒரு அடங்காத எதிரியாக ஒரு சமாதானம் இல்லாம இருக்கிறதுனால அவனுக்குள்ள நிறைய ஒரு கசப்பு கோபங்கள் இந்த மாதிரி உள்ள போறதுனால அது நிறைந்திருக்கிறதுனால தன் வாயின் வழியாக வருகிற வார்த்தை அது அசுத்தமான வார்த்தைகளாக வெளியே வருகிறது. ஆனா இன்னைக்கு கூட நம்ம இருதயத்தை காத்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாக இருந்து கர்த்தருக்கு பிரியமான எண்ணங்களை உள்ள வைத்து அது ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களை சிந்தித்து அந்த பிலிப்பியர் 4:8 சொல்லுகிற பிரகாரமாக அதையே சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் எவ்வளவு கேடா இருந்தாலும் சரி நல்ல இருதயமா கர்த்தர் நமக்கு மாற்றி தருவார். அவரிடம் உதவி கேட்கும் பொழுது அவர் நம்ம உதவி சத்தத்தை கேட்டு நம்முடைய கூட இருந்து நம்ம ஆத்துமாக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் நமக்கு செய்து முடித்து அவரை போலவே நம்மையும் அவர் பரிசுத்தமுள்ள தேவ பிள்ளைகளாக மாற்றுறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். நம்ம ஒப்பு கொடுப்போம். ஒரு ஜெபத்தோட இந்த பைபிள் ஸ்டடி நிறைவு செய்யலாம். பிரதர் சிஸ்டர்ஸ் யாராவது ஒரு ப்ரேயர் பண்றீங்களா? ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, நன்றி இயேசு சுவாமி, நன்றிப்பா தகப்பனே அப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு கோடி நன்றி இயேசு சுவாமி தகப்பனே அப்பா. இவ்வளவு நேரமா ராஜா நீர் எங்களோடு இடைப்பட்டிருக்கீங்க ராஜா, எங்களோடு பேசிருக்கீங்க ராஜா தகப்பனே அப்பா. எவன் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று கருதினால் அவனுடைய தேவபக்தி விருதான் நீங்க சொல்லிருக்கீங்க இயேசு சுவாமி அப்பா. ராஜா நாங்க அநேக சமயங்கள்ல எங்களுடைய நாவை நாங்க தவற விட்டுட்டு தான் இருக்கிறோம் ராஜா தகப்பனே. ஒரு விஷயம் எங்க எல்லாரையும் மன்னித்து ராஜா தகப்பனே அப்பா, உமக்கு ஏற்ற ஆவியானவரை பிரியமான வார்த்தைகளை மாத்திரமே இந்த நாவினால நாங்க வசனிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு சுவாமி அப்பா. துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவில இருந்து புறப்படக்கூடாது நீங்க சொல்லிருக்கீங்க ராஜா தகப்பனே. இதுவரைக்கும் தகப்பனே அப்பா நாங்க என்னென்ன தவறுகள் இந்த நாவினால பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு விஷயம் எங்களை மன்னிங்க ராஜா, எங்களை கழுவுங்க இயேசு சுவாமி தகப்பனே, எங்களை சுத்திகரிங்க ராஜா தகப்பனே அப்பா. ஆவியானவரே இயேசப்பா எங்களை கழுவி புதுப்பிங்க ராஜா தகப்பனே. போன விஷயங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னித்து தேவனே சுத்த இருதயத்தை எங்களிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை எங்கள் உள்ளத்திலே புதுப்பியும் ராஜா தகப்பனே அப்பா. உமக்கு பிரியமான அப்பா ஆவியானவரே, பரிசுத்தவான்கள் எப்படி இந்த வேதத்துல ஆவியானவரை நாங்க பாக்குறோமோ எல்லாரையும் போல தகப்பனே அப்பா உமக்கு பிரியமான வார்த்தைகளை நாங்க பேச, சத்தியத்தை மாத்திரமே நாங்க பேச எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. அதற்காக எங்க எல்லாரையும் நாங்க முழுவதுமா அர்ப்பணிக்கிறோம் ராஜா தகப்பனே அப்பா. இந்த கால்ல கனெக்ட் ஆயிருக்கிற ஒவ்வொரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் அப்பா தகப்பனே அப்பா. எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் தகப்பனே உடைய வருகையில குற்றமற்றதாக காணப்படும்படியாக ஏகப்பட்ட வசனங்கள்
மூலமா நீர் எங்களை தேற்றி கொண்டு இருக்கிறீங்க, ஆற்றி கொண்டு இருக்கிறீங்க, கரெக்ட் பண்ணி கொண்டு இருக்கீங்க ராஜா. தகப்பனே அப்பா, அதுக்கு முழுவதுமா எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீரே எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்க ராஜா. மீதி இருக்கிற நாட்களையும் நேரங்களையும் காலங்களையும் உடைய பாதத்தில் நாங்க அர்ப்பணிக்கிறோம் இயேசப்பா. எல்லாவற்றையும் இங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதியும் கனம் மகிமையும் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise our brothers and sisters.